Hi friends, I am Mohan from Kishab Academy. So இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன லைவ் பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா முகலாய பேரரசு தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆஸ்வீக தத்துவங்கள். சரிங்களா? இல்ல இந்த முகலாய பேரரசு வந்து பாத்தீங்கன்னா 7வது 11வது 12வதுல எல்லாத்துலயும் ரிப்பீட்டா அதே தான் வந்துட்டு இருக்கும். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதாவது ஒரு இடத்துல 14ன்னு கொடுத்திருப்பாங்க, ஒரு இடத்துல 12ன்னு கொடுத்திருப்பாங்க, ஒரு இடத்துல 11ன்னு கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அது ரெண்டையுமே படிச்சீங்க, ஆனா ரெண்டையுமே ஆப்ஷன்ல வைக்க போறது இல்ல. சரியா? சோ அதுல இருக்கிற முக்கியமான கேள்விகள் சரிங்களா எல்லாமே நான் என்னோட லைவ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 50 क्वेश्चन பக்கமா எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ லைவ் 1 ஹவருக்கு பக்கமா போகும், பார்த்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. அர்ஜுனன் பானு பேகம் இயற்பெயர் கொண்ட மும்தாஜின் நினைவாக தாஜ்மஹால் ஆக்ராவில் கங்கை நதிக்கரையில் கட்டப்பட்டது. சரிங்களா? அது ஆக்சுவலா அர்ஜுன் அப்படிங்கிறது. தாஜ்மஹாலின் கட்டுமான பணியை ஒருங்கிணைத்து தந்தவர் உஸ்தாத் அகமது லவகாரி. சாதுல்லா கான் என்பவர் கட்டுமான பணியை மேற்பார்வையிட்டார். இதெல்லாமே தாஜ்மஹாலை பத்தி வரக்கூடிய கூற்றுகள். சரிங்களா? 1632 கட்டிட வேலை தொடங்கி 1643 முடிந்தது. அலங்கார வேலைகள் குறைந்தபட்சம் 1647 வரை தொடர்ந்தது. இதுல ஒன்னு தவறு எதுங்கிறத கண்டுபிடிக்கும். ஒன்னே ஒன்று தவறு. அர்ஜுமன் அப்படிங்கிறது அர்ஜுனன் கொடுத்துருக்கேன், ஆக்சுவலா அர்ஜுமன் அப்படிங்கிறது அவங்க பேரு. வெரி குட். இல்ல இது ரைட்டு. தவறு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தவறு. சரி, என்ன தவறு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுமன், அது பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருங்க. ஆக்சுவலா தாஜ்மஹால் ஆக்ராவில் எந்த நதிக்கரையில் இருக்குன்னா யமுனை நதிக்கரையில் இருக்குது. கங்கைங்கிறது தவறு. கொடுப்பாங்க, எப்படி வேண்டாலும் கொடுப்பாங்க. சரியா? பொறுமையா பார்க்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 12th 11th புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேர் அடிக்கடி இடம்பெறும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்தாத் அகமது லவ்காரி அப்படிங்கிறது. இவர் தான் அதை ஒருங்கிணைத்து தந்தவர், மேற்பார்வை அந்த கட்டடத்துக்கான மெயின் இன்ஜினியர் இவர் தான். சரியா? சாதுல்லா கான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்ல மட்டும் இந்த பேர் வருது, நோட் பண்ணி வச்சிங்க. அப்புறம் இந்த வருஷம் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து, பாபர் மற்றும் ஹிமாயூன் பற்றிய தகவல்களை தரக்கூடிய தாரிக்-இ ரஷீதி என்ற நூலை எழுதியவர். தாரிக்-இ ரஷீதி இது எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா பாபரோட பையனான ஹிமாயூனை பத்தி பேசக்கூடிய நூல். இதை எழுதியவர் யாரு? நிஜாமுதீன் பஷி, மிர்சா ஹைதர், அப்துல் ஹமீது லஹூரி, இனாயத் கான். இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எழுதியிருப்பாங்க. சரியா? இந்த தாரிக்-இ ரஷீதிங்கிறதை எழுதியவர் வெரி குட், ஆப்ஷன் பி மிர்சா ஹைதர். இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கான பாயிண்ட். 7th இல்ல 11th இல்ல, பழைய புத்தகத்திலயும் இல்ல, எத்திக்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. சரியா? பாபர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. பாபர் 13 வயது சிறுவனாக தன் தந்தையிடமிருந்து சமர்கண்டை மரபுரிமை சொத்தாக பெற்றார். பாபர் தந்தையர் வழியில் தைமூரினம், தாய் வழியில் மங்கோலிய செங்கிஸ்கானின் தலைமுறை. 1519க்கும் 1524க்கும் இடையே பேரா, சியால்கோட், லாகூர் ஆகியவற்றின் மீது படையெடுத்தார். பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர கேட்டுக்கொண்டவர் இப்ராஹிம் லோடி. பாபருக்கு முன் இந்தியாவில் போர்களில் பீரங்கிகள் பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இல்லை. சோ இதுல தவறானது எது? வெரி குட். சரி, சரியானது கேட்கிறாங்க. சரியானதுன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னது? ரெண்டு 3 5. சோ ஒரு புக்ல வந்து பாத்தீங்கன்னா 11ன்னு கொடுத்திருப்பாங்க, ஒரு புக்ல வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? 7th 12ன்னு கொடுத்திருப்பாங்க, 11th 11ன்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா நாம இங்க என்ன கொடுத்திருக்கோம்? 13ன்னு கொடுத்திருக்கோம். சோ இது தவறு. சரியா? இது சரி. தந்தை வழியில் தைமூரினம், தாய் வழியில் மங்கோலிய செங்கிஸ்கானினம். சரியா? சோ 3ம் ரைட்டு. சரியா? 4 வந்து பாத்தீங்கன்னா
பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததே இப்ராஹிம் லோடிக்கு அப்போ ஆப்போசிட் தான். சரியா? கேட்டுக்கொண்டவர் இப்ராஹிம் லோடி இல்லை. ஏன்னா தௌலத் கான் லோடி, இப்ராஹிம் லோடி, சிக்கந்தர் லோடி இதெல்லாம் உங்களுக்கு குழப்பம். இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் போரே, முதலாம் பானிபட் போரே வந்து பாத்தீங்கன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு தான் நடக்கும். ஸோ இது தவறு. இது வந்து பாத்தீங்கன்னா பாபருக்கு முன்னாடியான பீரங்கிகள் பயன்படுத்துவதற்கான ஆதாரங்கள் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாபர் 1505 அல்லது 4 இதுல வந்து பாத்தீங்கன்னா காபூல் மீது படையெடுத்திருப்பாரு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த படையெடுப்புகள் ரொம்ப முக்கியம், இப்பெல்லாம் அடிக்கடி அது கேட்குறாங்க. சரியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2019 வந்து பாத்தீங்கன்னா இந்த அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்புகள்லாம் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ அடுத்து, நக்காரா என்ற இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தவர் யார்? நக்காரா என்ற இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்தவர் தராஷிகோ, அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான். எத்திக்ஸ் படிக்கணும். வெரி குட், அக்பர். நோட் பண்ணி வச்சுங்க, பெக்குலியரான கேள்வி. ஸோ அடுத்து, பெர்னியர் என்ற பிரெஞ்சு மருத்துவ பயணி யாருடைய காலத்தில் இந்தியா வந்தார்? யாருடைய காலத்தில் இந்தியா வந்தார்? வெரி குட், ஷாஜகான். ஷாஜகான் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க. பெர்னியரு, வெர்னியரு, தாவர்னியரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் முண்டின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. சரியா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. குரு தேஜ் பகதூர் கலகத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஜஹாங்கீரால் கொல்லப்பட்டார். ஜஹாங்கீர் ஆட்சியில் தாமஸ் ரே ஆங்கிலேய வணிக குடியேற்றம் இந்தியாவில் அமைப்பதற்கான அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார். மாலிக் கம்பர் ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டார். ஷாஜகான் அசப் கானின் முயற்சியினால் முகலாய அரசராக அரியணை ஏறினார். ஷாஜகான் அரசியல் விஷயங்களை காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். எது தவறு? வெரி குட். சில பேர் அனைத்தும் தவறு போட்டிருக்கீங்க. இல்ல, இங்க பாருங்க, இது ஒரு கேள்வியாவே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தனித்தனி கேள்வியா கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வெரி குட், நிறைய பேர் கரெக்டா போட்டிருக்கீங்க. ஆப்ஷன் சி 1, 3, 5 தவறு. இந்த முகலாய அரசர்கள்ல 2 பேர் 2 சீக்கிய குரு கொண்டிருப்பாங்க. சரியா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப் கொண்டதான் வந்து பாத்தீங்கன்னா குரு தேஜ் பகதூர். ஜஹாங்கீர் யாரை கொண்டிருப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் கொண்டிருப்பார். அர்ஜுன் தேவ அர்ஜுன் சிங், குரு அர்ஜுன் அப்படிங்கிறவர் வந்து கொண்டிருப்பார். சரியா? பையனோட சேர்ந்துக்கிட்டு, பேரனோட சேர்ந்துக்கிட்டு, பையனோட சேர்ந்துட்டு ராவடி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி கொண்டிருப்பார். சோ இது தவறு. ஜஹாங்கீர் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா, ஜஹாங்கீர் ஆட்சியில தான் இந்தியாவில் யார் வரா? வெள்ளைக்காரனுங்க இது பண்றாங்க. ஸோ ஹிஸ்டரியை மாத்தினதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த ஆளுக்கு உண்டு. ஏன்னா இந்த ஆள் தான் அனுமதி கொடுத்திருப்பார். இந்த ஆள் அனுமதி கொடுக்காம இருந்திருந்தா ஆங்கிலேயர்கள் இங்க வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல ஒருத்தர் வருவாரு, அவரை ஒரு துரத்தி விட்டுருவாரு, 2வது ஆள் வந்து வாங்கிடுவார். சரியா? சோ அவர்கிட்ட அனுமதி வாங்கினது யாரு? தாமஸ் ரே. என்ன வருஷம் அப்படிங்கறத அடிக்கடி கேள்வியில கேட்டிருக்காங்க, பாத்துங்க. சோ இது ரைட்டு. மாலிக் கம்பர் ஒரு அடிமையா தான் வந்திருப்பாரு. எங்க இருந்து வந்திருப்பாருன்னா எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில இருந்து வந்திருப்பாரு. ஈரானிங்கிறது தவறு. சரியா? எத்தியோப்பியாலாம் அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு, ஆனா ஈரான் அப்படிங்கிறது தவறு. ஷாஜகான் அசப் கானின் முயற்சியினால் முகலாய அரசராக அரியணை ஏறினார். ஆமா, ஜஹாங்கீரோட வைஃப். சரிங்களா? அவங்க வந்து ஷாஜகானோட அம்மா இல்ல, சித்தி மாதிரி. அவங்க வந்து அவங்களோட மருமகனை வந்து பதவியேற்றலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஷாஜகானுக்கு வந்து கூட இருந்து அவர் அரியணை ஏற்றி விட்டவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அசப் கான். இது ரைட்டு. சரிங்களா? அரசியல் விஷயங்களை காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகான் இல்ல, ஜஹாங்கீர். இது அப்படியே கொடுத்திருப்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயராகவும் கேட்டிருக்காங்க, பாத்துங்க. சரியா? சோ அடுத்த கேள்வி, அவுரங்கசீப் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. சில இடத்துல அவுரங்கசீப்னு கொடுப்பாங்க, சில இடத்துல இந்தாவு கொடுப்பாங்க. ரெண்டுமே ஒரே ஆள் தான், குழப்பிக்காதீங்க. சரிங்களா? அகமது நகர், கண்டேஷ், பெரார், தெலுங்கானா ஆகிய 4 மாநிலங்களுக்கு அவுரங்கசீப்பை ஆளுநராக நியமிக்கும் போது அவரோட வயது 18.
1658 அரியணையேறிய அவுரங்கசீப் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருப்பார், நெருங்கி வந்திருப்பார். சரியா? 1681 அவருடைய மகன்களில் ஒருவரான இளவரசர் அக்பர் செய்த கிளர்ச்சியின் காரணமாக அவுரங்கசீப் தக்காணம் செல்ல நேர்ந்தது. அவுரங்கசீப்பின் தலைநகராக தொடக்கத்தில் இருந்தது ஷாஜகானாபாத், இப்ப இருக்க ஓல்டு டெல்லி. சரிங்களா? ஷாஜகானால் ரத்து செய்யப்பட்ட ஜிஜியா வரியை மீண்டும் விதித்தார். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா தவறான கூற்று இது. ஆமா, அதான் நான் முழுசா 49 சரிங்களா, அதாவது 1658 இருந்து 1707 வரைக்கும் இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட தானே கொடுத்துட்டு 50 ஆண்டு காலம்னு கொடுக்கல இல்லையா? 50 ஆண்டு ஆட்சி காலம் ரெண்டா பிரிப்பாங்க, 25-25 பிரிப்பாங்க. சரியா? வெரி குட், தவறா இருந்து சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஜிசியா வரியை கேன்சல் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். சரியா? அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகான், இவங்க யாருமே ஜிசியா வரியை விதித்ததாக எந்த ஒரு சான்றுகளும் பெருசா இல்லை. ஆரம்பத்தில் இதை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா குத்துபின் ஐபக்னு ஒருத்தர் கொண்டு வந்திருப்பார். சரிங்க, அப்புறம் அலாவுதீன் கில்ஜி எல்லாமே இதை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் அக்பர் தான் இதை தூக்கியிருப்பார். ஜிசியா வரினா இந்துக்கள் மீது விதிக்கக்கூடிய தலைவரி. நீ இந்துவா இருக்கியா, ஒண்ணு மதமா இருக்கும், அப்படி இல்லைன்னா நீ இந்துவா இருக்கிறதுக்கோசரம் வரி கட்டு. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா ஒரு வைதீக முஸ்லீம். அவுரங்கசீப் ரொம்ப தீவிரமா அவரோட வைதிக கொள்கையெல்லாம் கடைபிடிப்பாரு. கோயில் கட்ட விட மாட்டாரு, புதிய கோயில் எல்லாம் கட்டக்கூடாது, பழைய கோயில இது பண்ணீங்க அப்படிம்பாரு. நிறைய ஜிசியா வரி விதிச்சது என்னாச்சுன்னா, அவருக்கு இவ்வளவு வருஷம் அவரோட தாத்தா காலத்துல இருந்து ரொம்ப க்ளோஸா இருந்த நிறைய ராஜபுத்தர்களுக்கு இது கோபத்தை உண்டு பண்ணி அவங்ககிட்ட இருந்து விலக போயிருப்பாங்க. சரிங்களா? இவர் 18 வயசுலயே இந்த 4 மாநிலத்துக்கும் அவுரங்கசீப்பே ஆளுநராக பாத்தீங்கன்னா ஷாஜகான் நியமிச்சிருவார். அதனாலதான் இவர் அந்த தக்காணத்து மேல ஆரம்பத்தில் அந்த போஸ்டிங்ன்றனால தான் தக்காணத்து மேல இவருக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். தக்காணம்னா இந்த கீழே இந்த ஏரியாலாம், இந்த 4 ஏரியா இருக்கிறது தக்காணம். சரியா? சோ அடுத்து ஜப்தி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஜப்தி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இது ஒரு டிக்கியான கொஸ்டின், பார்த்தோன்னே ஈஸியா போட முடியாது. சரியா? வெரி குட், ராஜா தோடர்மால். இங்க பாருங்க, இங்க அக்பரும் வந்திருக்காரு. ராஜா தோடர்மால் வராம ஒருவேளை அக்பர் ஆப்ஷன் அக்பர் தான் போடணும். சரியா? ஆனா இதை அறிமுகம் பண்ணவர் ராஜா தோடர்மால், அதை நடைமுறைப்படுத்தியவர் தான் அக்பர். புக்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. ராஜா தோடர்மாலால் அறிமுகம் செய்யப்பட்ட ஜப்தி முறையை அக்பர் நடைமுறைப்படுத்தினார் கொடுத்திருப்பாங்க. சோ பார்த்து வச்சிங்க, ரொம்ப முக்கியம். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். கன்வா போரில் ராணா சங்காவுக்கும் மேவாட்டின் அரசரும் இப்ராஹிம் லோடியின் சகோதரரும் உதவி செய்தனர். சந்தேரி போர் மேதினி ராய் என்பவருக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்றது. பாபர் ஆப்கானியர்களுக்கு எதிராக மேற்கொண்ட இறுதி போர் எது? அந்த கடைசி போர், காக்ரா போர். இங்க இடத்துல காக்ரான்னு வரும். சரியா? முதலாம் பானிபட் போர் ஏப்ரல் 22, 1526 இன்றைய ஹரியானாவுக்கு அருகில் உள்ள பானிபட் என்னும் இடத்தில் நடந்தது. பஞ்சாப் இப்ப ஹரியானான்னு பிரிச்சிட்டாங்க. ஸோ பானிபட் ஹரியானாக்குள்ள. தவறு எதுன்னு பாத்தீங்கன்னா 4 தான் தவறு. ஸோ டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21, மற்றதெல்லாம் ரைட்டு. சரியா? அடுத்து 10வது கேள்வி. தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களில் களவு போகும் பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு என்று அறிவித்த அரசர். இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கிராம தலைவர்கள் திருடல, ஊழல் பண்ணல, ரொம்ப கண்ணுங்கருத்துமா பொறுப்பா செயல்பட ஆரம்பிச்சாங்க. திருடன்கிட்டே கொண்டு போய் பூனைக்கு பாலுக்கு காவலா பூனை வைப்பாங்க அப்படிம்பாங்கல்ல, திருடன்கிட்டே சாவி கொடுத்துட்டு போய் அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ நாம தான் திருடன்னு சொல்லுவான்னு சொல்லி இது பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த ஒரு புத்திலாலித்தனமான ஒரு ஐடியாவை கொண்டு வந்தது யாரு? வெரி குட், ஷெர்ஷா. ஷேர்கான் என்று அழைக்கப்பட்ட ஷெர்ஷா. சோ கால வரிசைப்படுத்துக. கால வரிசைப்படுத்துக.
வெரி குட், இதெல்லாம் ஈஸியா போட்டு போயிருங்க. ஸோ பானிபட்டு 526. சரியா? அடுத்து கன்வா அது 27. சரியா? அடுத்து 28, இது 29. சரியா? கன்னோசி வந்து பார்த்தீங்கன்னா 40ல் வரும். கன்னோசி தான் கடைசி. இது எல்லாமே பாபரோட போர். கன்னோசி ஹிமாயின் போர். இந்த பாகா சாகா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். பாகா பானிபட் கன்வா, சாகா அப்படின்னா சந்தேரி காக்ரா, சாகா அப்படின்னு ஆவச்சிங்க. சரியா? ஸோ அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. 1532 தௌரா என்னும் இடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்த ஹிமாயூன் ஷெர்ஷாவின் சூனார் கோட்டையை முற்றுகையிட்டார். ஹிமாயூன் சகோதரர்களான கம்ரான் காபூல், கந்தகார், பஞ்சாபுக்கும், அஸ்காரி குஜராத் மாலவத்திற்கும், ஹிண்டால் சம்பல்கும் பொறுப்பு வகித்தனர். ஷெர்ஷா 5 ஆண்டுகள் டெல்லியை ஆண்டார். ஷேர்கான் கலிஞ்சாரை கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சியில் தோல்வியுற்றார். கன்னோசி போரில் ஹிமாயூன் படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு அவர் நாடற்ற அரசரானார். இங்க பாருங்க, ஹிமாயூனோட சகோதரர்கள் யாருன்னே ஒரு கேள்வி வந்திருக்கு. அஸ்காரி, ஹிண்டால், கம்ரான். சரியா? இதுல முதல்ல இவர் என்ன பண்ணுவார், காபூல் கந்தகாருக்கு தான் போடுவாங்க. அப்புறம் அவர் பஞ்சாப் வரைக்கும் வந்துடுவார். அஸ்காரி குஜராத் மாநிலத்துக்கு போட்டா அங்க விட்டுட்டு எங்க வருவாரு, ஆக்ராவுக்கு வருவார். இந்த ஹிண்டால் வந்து பாத்தீங்கன்னா சம்பல் அப்படிங்கிற ஒரு ஊர், உத்தரப்பிரதேச பக்கம் நினைக்கிறேன். சரியா? அங்க பொறுப்பு வைப்பார். ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். 1532 ஹிமாயூன் வந்து ஷெர்ஷாவை முடிச்சு விட்டு இருந்தாருன்னா ஹிமாயூனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா 540 45 வரைக்கும் 5 ஆண்டுகள் ஆண்டிருப்பார். அதுக்கப்புறம் இடையில ஒரு விபத்துல செத்து போயிடுவார். சரியா? இதுவும் கரெக்ட் தான். கன்னோசி போர்ல 2 போர் நடக்கும். ஷவுஷா அடுத்து கன்னோசி. கன்னோசி போர்ல தான் அவர் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்படுவார். சரியா? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ அடுத்த கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறி. தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறி. தவறாக பொருந்தி. கரெக்டா இப்பதான் சொன்னேன், நோட் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டா போட்டலாம். வெரி குட். ஹிமாயூன் இதெல்லாமே இவங்க ஆண்ட காலங்கள். பாருங்க, ஷாஜகான் 1505 27. சார் ஜஹாங்கீர் அவருக்கு அப்புறம் 58 வரைக்கும் இவரு. அவுரங்கசீப் 58 706 வரைக்கும். ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது 1526 30 வரைக்கும் யாரு, பாபரு. பாபருக்கு அப்புறம் 1530 40 வரைக்கும் யார் இருப்பாருன்னா இந்த 10 வருஷம் ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையா ஹிமாயூன் இருப்பார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 40 துரத்தி அடிக்கிறதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் திரும்பி எப்போ வருவாருன்னா 55 வருவார். 55 56 செத்து போயிடுவார். ஒரே வருஷத்துல இறந்துடுவார். சரியா? வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்து கொண்டுகிட்டே இந்த அவர் பேர் என்ன, ஹிமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ ஹிமாயூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45க்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 55 ஆட்சி பிடிச்சி உட்காரும்போது தவறி செத்து போயிடுவார். வெரி ட்ராஜடி இல்லையா? சரியா? ஸோ இந்த 7th புக்கில் இந்த வருஷம் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் சில டைமே கேட்பாங்க, பொறுத்துக்கன்னு கேட்டால் நீங்கள் யாருக்கு அப்புறம் யாருங்க அதை வச்சு பொறுத்திடலாம். சரியா? நான் வருஷமும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அக்பர் பற்றிய மதிப்பீடுகளில் தவறானதை தேர்ந்தெடு. அக்பரின் முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பகர ஆளுநர் பைரம் கானின் அவரோட கீழே நாடு குவாலியர், அஜ்மீர் உள்பட்ட காபூலில் இருந்து ஜான்பூர் வரை விரிவடைந்தது. ராணா பிரதாப் சிங்கின் தளபதியான ஜெய்மால் மற்றும் பட்டா ஆகியோரின் வீரத்தை கண்டு அக்பர் அவர்களின் நினைவாக சிலைகளை நிறுவினார். 1576 நடைபெற்ற ஹால்டிகாட் போர் ராணா பிரதாப் சிங்கும் அக்பருக்கும் இடையே நடைபெற்ற நேரடி போர். அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்து மன்சப்தாரி முறையை பரம்பரை உரிமை சார்ந்ததாக மாற்றினார்.
சமஸ்கிருத, அரேபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களை பாரசீக மொழிகளில் மொழியாக்கம் செய்வதற்கு ஒரு பெரிய மொழித்துறையை அக்பர் உருவாக்கினார். எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா சொல்லுங்க. ஸோ தவறானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் 2-4. ஃபர்ஸ்ட் ராணா உதய் சிங்கோட பையன் தான் ராணா பிரதாப் சிங். ராணா உதய் சிங்கோட தளபதிகள் தான் ஜெய்மால் மற்றும் பட்டார். 2 பேரும் சேர்ந்து ஊருப்பட்ட பேத்த கொன்றுவாங்க. அவங்க 2 பேர்த்தோட வீரத்துக்கோசரம் நுழைவாயில இவங்களோட சிலையை வச்சிருப்பார் அக்பர். அதான் எதிரியோட வீரத்தையும் திறமையும் மதிக்கிறது ஒரு மிகச்சிறந்தது. ஸோ இது தவறு. உதய் சிங் பிரதாப் சிங்கிறது தவறு. உதய் சிங்கோட தளபதி தான் ஜெய்மல் பட்டா. சரியா, இது ரைட்டு. மான்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தது வந்து அக்பர் தான். ஆனா அதை பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லாம அதை வந்து பாத்தீங்கன்னா திறமையின் அடிப்படையில் மாத்தினார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொழியாக்கம் செய்வதற்குன்னே ஒரு துறையை நிறுவிய முகலாய அரசர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அக்பர் தான். சரியா. ஸோ அடுத்த கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. இந்த பாடத்துல இருந்து கேள்வி எடுக்கிறது 1 வேர்டா எடுக்க முடியுங்க. அப்படி இல்லைன்னா இப்படி எடுக்க தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த பாடம் எடுக்கிறது. சரிங்களா. முகலாய பொருளாதாரம் ஒரு வயல் சார்ந்த வேளாண் பொருளாதாரம். ஷாஜகான் மற்றும் ஜஹாங்கீரால் தோன்றப்பட்ட ஆறு மற்றும் ஏரி நீர் பாசனமே முக்கிய பாசன முறையாக இருந்தது. திருமணத்தின் போது மகர் என்னும் வரதட்சணையை மணமகனுக்கு மணமகள் கட்டாயம் தர வேண்டி இருந்தது. புகையிலையும் மக்காச்சலமும் 16ஆம் நூற்றாண்டிலும் அன்னாச்சி பழம் 17ஆம் நூற்றாண்டிலும் அறிமுகமானது. பொறுமையா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இல்லை டி, அனைத்துமே தவறு. சரியா, சில பேர் சி போட்டிருக்கீங்க. ஆக்சுவலா முகலாயர்களோட பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரம். காடு நிறையா இருந்துச்சு, அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழிச்சு வயலாக்குனாங்க. ஆனால் காடு சார்ந்த பொருளாதாரம் தான் அதிகமாக இருந்துச்சு. அடுத்து இவங்களோட முக்கிய பாசன முறை வந்து பார்த்தீங்கன்னா கிணற்று நீர் பாசனம். ஜஹாங்கீரும் ஷாஜகானும் நிறைய ஆறுலாம் தோண்டினாங்க, ஆனால் முக்கிய பாசன முறையாக இருந்தது கிணற்று நீர் பாசனம். ஸோ இதுவும் தவறு. திருமணத்தின் போது மகர் அப்படிங்கிற வரதட்சணை அல்லது மணப்பரிசை மணமகன் தான் மணமகளுக்கு தருவான். ஸோ மணமகனுக்கு மணமகள் தருவது தவறு. ஸோ புகையிலை வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டிலும் அன்னாச்சி பழம் 16ஆம் நூற்றாண்டிலும் அறிமுகமானது. அப்படியே உல்டா 1700களில் தான் இங்கே சிகரெட்டே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சிகரெட் இல்லையாட்டிருக்கு. போர்ச்சுகீஸோட வேலை இதெல்லாம், ஐரோப்பியனோட வேலை. இப்போ இந்தியாவில் தான் அதிக பேர் சிகரெட் குடிச்சு சாகுறாங்க. ஸோ அடுத்த கேள்வி, ஜமீன்தார் ஆவதற்கான தகுதி உடைய ஜாதிகளை பட்டியலிடும் நூல் எது? ஜமீன்தார் ஆவதுக்கு இதெல்லாம் தகுதிப்பா, இந்தந்த ஜாதியை சார்ந்தவர்கள் ஆகலாம் அப்படிங்கிறத பட்டியலிடும் நூல் எது? இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான், ஆனாலும் முக்கியம். ஏன்னா இப்பெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னு சொல்ல முடியல. வெரி குட், ஐனி அக்பரி. இது ஐனி அக்பரி. தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறி. கபீர், ரவிதாஸ், சைன், தாது. ஆக்சுவலா துணியை வெளுப்பவர். வெரி குட், தாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பருத்தியை சுத்தம் பண்ணி, பருத்தியை வந்து சுத்தம் பண்ணுவாங்க தெரியுங்களா? பிரித்து அந்த இதை தனியாக அது தனியாக எடுத்துட்டு பருத்தி தான் நூலுக்கு கொண்டு போவாங்க, நூலு தான் துணியாகும். ஸோ தாது துணியை சுத்தம் செய்பவர் அப்படிங்கிறது தவறு. சார் பருத்தியிலேருந்து தான் துணி வருதுன்னு கேட்காதீங்க. சரியா, தவறானதை தேர்ந்தெடு. இந்திய மக்கள் தொகை 16ஆம் நூற்றாண்டில் 15 கோடியாகவும் 18ஆம் நூற்றாண்டில் 20 கோடியாகவும் இருந்திருக்கலாம் என்று மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஷாஜகானின் ஆட்சி காலத்தை காட்டிலும் அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் இந்து அதிகாரிகள் அதிகமான எண்ணிக்கையில் அரசு நிர்வாகத்தில் பணிபுரிந்தனர். இந்திய முஸ்லிம்கள் முக்காடம் என்று அழைக்கப்பட்டனர்.
அக்பரின் ஆட்சி காலத்தில் 15%, அதாவது 15% மேற்பட்ட பிரபுக்கள் ராஜபுத்திரர்கள் என கணக்கிடப்படுகிறது. உயர் ஜாதி பெண்களிடையே விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டிருந்தது. உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்த முகலாயர்கள் முயற்சி மேற்கொண்டனர். இதுல ஒண்ணு தவறு எது? வெரி குட். இந்திய முஸ்லீம்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஷேக் ஷதாஸ்னு சொல்லுவாங்க. ஷதாஸ் அல்லது தசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்ல வரக்கூடிய அதிகாரிகளுக்கான இந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் அப்படிங்கிறவங்களுக்கான பேர். இது புக்கில் கொடுத்துருப்பாங்க. முக்காடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராம அதிகாரிகளுக்கான ஒரு பேர். ஸோ இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையும் ஜவஹர் அப்படிங்கிறக்கூடிய பழக்கத்தையும் கேன்சல் பண்றதுக்கு அக்பர் இன்னும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. சரியா, முகலாயர்கள் முயற்சி மேற்கொண்டது உண்மைதான். சரியா, இது ரைட்டு தான். ஸோ பொறுத்துக: பாதுஷா நாமா, ஐனி அக்பரி, ஆலம்கீர் நாமா, சர் இ அக்பர், துசிகி பாபரி. ஸோ துசிகி பாபரினா பாபர் அப்படிங்கிறது தெரியும். இங்க பாருங்க 3 இடத்துல அதான் வருது. ஸோ மற்றது எதுங்கிறது கண்டுபிடிக்கும். ஸோ ஐனி அக்பர் யாரு? அபுல் பாசல். பாதுஷா நாமா, இது பாதுஷா நாமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ஹமீத் லகோரி, முகமது வரிஷ். சரியா, அடுத்து ஆலம்கீர் நாமா. ஆலம்கீர் நாமா வந்து பார்த்தீங்கன்னா முகமது காசிம். சரி அக்பர், மாபெரும் ரகசியம் அப்படிங்கிறது தராஷிகோ. சரியா, ஸோ 1க்கு 4, 2க்கு 3, 3க்கு 2, 4க்கு 1. ஸோ 4, 3, 2, 1, 5. ஷெர்ஷாவின் சீர்திருத்தங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஷெர்ஷானாவே நம்மளுக்கு சீர்திருத்தங்கள் தான் வரும். ஒரு வலிமையான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதுதான் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு என்று எண்ணினார். வணிக வரிகளை எளிமைப்படுத்தி நுழைவு வரி, விற்பனை வரி ஆகியவற்றை மட்டுமே வசூலித்தார். தங்கம், வெள்ளி, செப்பு காசுகளில் இடம்பெறும் உலோகங்களின் தர அளவு வரையறை செய்யப்பட்டு வணிகத்திற்கு வசதி செய்து கொடுத்தார். சிந்திலிருந்து டெல்லியின் சோனாகார் வரையில் உள்ள முக்கிய பெருவழியை செப்பனிட்டதோடு குஜராத் கடற்கரை துறைமுகங்களை ஆக்ராவோடும் ஜோத்பூருடனும் இணைக்கும் புதிய சாலைகளை அமைத்தார். நிலங்களை முறையாக அளவை செய்து நிலங்களின் வளத்திற்கேற்றவாறு வரி நிர்ணயம் செய்தார். ஜமீன்தார் முறையும் ஜாகிதார் முறையும் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டன. ஒன்னே ஒன்று சின்ன மைனூட்டான தவறு இருக்கு. சரிங்களா, ஒரு சின்ன மைனூட் பார்த்தா எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா போடும் நினைச்சேன். அவர் ஜமீன்தாரி முறையும் ஜாகிதார் முறையும் என்ன பண்ணாரு? அலோவ் பண்ணாரு. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தவறு. இதில் என்ன சார் தவறுனா, சிந்துல இருந்து சோனார்கார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் வரைக்கும் இருக்கு. அதாவது இந்தியா இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்கு இல்லையா, சிந்து இங்கிருந்து இங்க வங்காளம் வரைக்கும் ரோடு போட்டிருப்பார். அப்புறம் குஜராத் தான் ஆக்ராவோட ஜோத்பூரோட இணைச்சிருப்பார். சரியா, சிந்துல இருந்து டெல்லி பக்கம் தான், ஆனா அவரு மேற்கு வங்காளம் வரைக்கும் போட்டிருப்பார். சோனார்கான் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்துல இருக்கு. ஸோ அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. தீன் பானா, பாபர் மசூதி, சசாரம், பஞ்ச்மகால், பீபிகா மக்ரா. வெரி குட். ஸோ 2-4. தீன்பனா நகரம் ஹிமாயூன். பாபர் மசூதி கட்டுனது ஹிமாயூன் இல்லை. ஹிமாயூன் எங்க அப்பாவா இருக்கலாம், ஆனா பாபர் மசூதி கட்டினது அவர் இல்லை, மீர் பஷி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பார். சரியா, அடுத்து சசாரம் அப்படிங்கிறது ஷெர்ஷாவ் தான். பஞ்ச்மகால் வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகான் கட்டுனது அல்ல, அக்பர்து. எது? அக்பர்து பஞ்ச்மகால் அப்படிங்கிறது. ஸோ இது தவறு, இதுவும் தவறு. பீபிகா மக்ராங்கிறது ஆஷம் ஷா, அவுரங்கசீப்போட பையன், அவங்க அம்மாவோட நினைவா கட்டியிருப்பார்.
சோ அடுத்த கேள்வி, சீகன் பால்கு விவிலியத்தின் புதிய ஏற்பாடை தமிழில் மொழியாக்கம் செய்த ஆண்டு. சீகன் பால்கு விவிலியம் அப்படின்னா என்னது? இந்த புதிய ஏற்பாடெல்லாம் வரும்ல அது. விவிலியம் அப்படின்னா இந்த பைபிள். சரியா? ஆயிரத்தி 706, 4, 14, 24. வெரி குட். 1714. அடுத்த கேள்வி, அக்பரது படையெடுப்புகளை கால வரிசைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக காலவரிசை. இப்படிதான் வரும் கேள்வி. எதுக்கு அப்புறம் எதுன்னாச்சும் தெரியணும். சரியா? வெரி குட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போடுங்க. ஸோ நான் சொல்கிறேன். கோண்டுவானா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1664. ராணி துர்காதேவி அப்படிங்கிறகிட்ட வந்து பிடுங்குவார். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். சரிங்களா? குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா 1573. அதுக்கப்புறம் சிந்து வந்து பார்த்தீங்கன்னா 1591. சிந்துக்கு முன்னாடி காஷ்மீர் 1586. அடுத்து ஃபெரார் அகமது நகர். சரிமா? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் தான் பண்ணியிருப்பார். 1596. சொல்ல ஃபர்ஸ்ட் எது? 2. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ 2, 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 86, 91, 94. ஸோ இந்த படையெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷத்தை போட்டு படையெடுப்பு எழுதி வச்சிங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிங்க. கேட்டாங்கன்னா டக்குன்னு போடணும். ஒரு 2 தெரிஞ்சா கூட நம்ம போட்டுடலாம். சரியா? ஸோ அடுத்து, ராமர் வழிபாட்டை தனது தாமர் வழிபாட்டு மரபை தனது புகழ்பெற்ற பக்தி பாடல்கள் வழி முன்மொழிந்த துளசிதாசர் ராமரை கடவுளின் அவதாரமாக சித்தரித்தார். வல்லபாச்சாரியார், அவருடைய மகன் விதல்நாத் ஆகியோர் கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்தனர். சூர்தாஸ் சூர் சராவளி என்னும் உள்ளூர் இலக்கியத்தை உள்ளூர் மொழியில் எழுதினார். ஏக்நாதர், துக்காராம் ஆகியோர் வங்காளத்தைச் சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்கள். ஆக்சுவலா ஒரு கேள்வி வந்துச்சு. அக்பரோட காலத்தில் இருந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் யார் யாருன்னு தான்சேன், ஏக்நாதர், துக்காராம் வந்தாங்க. சரியா? ஸோ இங்க பேர்லாம் முக்கியம். ஸோ தவறானது எது? வெரி குட். ஏன்னா ஏக்ராம், துக்காராம் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம் இல்ல மராத்தியத்தை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர். சரியா? ஸோ அடுத்து, மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மாவட்ட அளவில் வசூல் பண்றதுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? குஜாலா இருக்குமா? ஸோ அமில் குஜார் அப்படின்னு ஆகுச்சு. ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. பிகனிகையா எனப்படும் பழமையான சமண சமய நூல் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் பல்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் இருந்ததாக கூறுகிறது. சமண அறிஞர்கள் முதலில் பேரவையை கூட்டிய இடம் பாடலிபுத்திரம். கிபி 1ஆம் நூற்றாண்டில் சமணத்தில் பெரும் பிளவு ஏற்பட்டு திகம்பரர், ஸ்வேதம்பர்கள் என 2 பெரும் பிரிவுகள் உருவானது. அகம சூத்திரங்கள், அதாவது ஆகம சூத்திரங்கள் மகாவீரர்னு போட்டுங்க. மகாவீரரோட நேரடி போதனை கொண்ட அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. இதுல எது சரியானது? இது சரிதான். மகாவீரோட நேரடி போதனைகளை கொண்டது அர்த்த மகதி வடிவம். அவங்க நிறைய டைம் வாய் வழியே காது வழியே கேட்டுட்டு வந்திருப்பாங்க. ரைட்டிங்கா இருக்காது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அதை ரைட்டிங்ல கொண்டு வருவாங்க. ஸோ வெரி குட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4. ஸோ ஒன்றில் என்ன தவறுனா, பிகனயா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சமய நூல். 6ஆம் நூற்றாண்டு கரெக்டு. 62 சமய பள்ளி கரெக்டு. ஆனால் அது என்ன நூல்? பௌத்த சமய நூல், சமண சமய நூல் இல்லை. சரியா? தவறான இணையை தேர்ந்தெடு. நீலகண்டர், தஜிகி கல்லகந்தி, கல்கனர்,
ராஜவழி பதகா, ஜெகநாத பண்டிதர், ரசகங்கதாரா, மனு சரித்ரா, கிருஷ்ணதேவராயர், பாஸ்கராச்சாரியார், லீலாவதி. பாருங்க, இதெல்லாம் என்னென்ன நூல்னு தெரிஞ்சுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட வரலாறு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு நூல். சரிங்களா? இது வானியல் சம்பந்தப்பட்ட ஒரு நூல். சாரி, ஜோதிட சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல். வெரி குட். தவறானது மனு சரித்ரா. கிருஷ்ணதேவராயர் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா அமுக்தமால்யா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மனு சரித்திரா எழுதுந்து அவரோட அவைக்கால புலவரான அல்லசானி பெத்ரா, ஆந்திராவின் காளிதாசர்னு சொல்லுவாங்க. அவர் அல்லசானி பெத்தன்னா, ஆந்திராவின் கவி பிதாமகன், ஆந்திராவின் காளிதாசர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து, இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாபரின் சுயசரிதையான பாபர் நாமா பாபரால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். 2 தடவை கேட்டிருக்காங்க. துசிக்கி பாபரினா பாபர்னு போட்டு போயிருவீங்க, சுயசரிதைன்னு போட்டு போயிருவீங்க. எந்த மொழி? வெரி குட், துருக்கி மொழி. என்ன மொழி? துருக்கி மொழி. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். அக்பருடன் தொடர்பில்லாததை கண்டறி. கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. அக்பரோட தொடர்பில்லாத ஒண்ணு. சரியா? சுல் இ குல், அனைவருக்கும் அமைதி என்ற தத்துவ பரப்புரை, தீன்பானா என்ற ஒரு தெய்வ கடவுள் கோட்பாடு, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற நம்பிக்கை, வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயத்தை விட அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயம் அதிகம் என்ற கருத்து, அக்பர் நாமா ஐனி அக்பரி, அப்துல் ரஹீம் என்ற கானி கனான். நல்லா பாருங்க, அக்பரோட தொடர்பில்லாத ஒன்றை கண்டறி. இது இருக்கிற 6மே வந்து பாத்தீங்கன்னா அக்பர் சம்பந்தப்பட்டது. அதுல 2 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அக்பரோட இல்ல, நானே கொடுத்துட்டேன். வெரி குட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2, 3. தீன்பானா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹிமாயூன் இருக்கார் இல்லையா, அக்பரோட அப்பா, அவரு வந்து கட்டிட்டு இருந்த ஒரு நகரம். நிறைய பேர் தெரியும், தீன் இலாகியும் தீன்பானாவையும் போட்டு குழப்பிக்கூடாது. அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தேன். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷேர்கான். சரியா? அக்பர் நாமா ஐனி அக்பரி, அக்பரோட காலத்துல அக்பர் பத்தியும் அக்பர் வரலாற்று, அவரோட ஆட்சி சிறப்பு, மற்றதெல்லாம் எழுதப்பட்ட ஒரு நூல்கள். அப்துல் ரஹீம் என்ற கானி கானான் வந்து பாத்தீங்கன்னா பைரம் கானோட பையன். அவர் என்ன பண்ணுவாரு, அக்பரோட அவையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த அறிஞரா அப்படியே ஒளி வீசியிருப்பார். சரியா? சுல்லி குல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்பர் கண்டுபிடிச்ச ஒரு அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிற ஒரு தத்துவ பரப்புரை. சரியா? கேள்விய கரெக்டா பாருங்க. தீன் இலாகியும் தீன்பானாவையும் 2, 3 சில பேர் குழப்பிக்கிட்டு 4, 5 போட்டு 4, 6 போட்டு வச்சிருக்கீங்க. சரியா? தவறானதை தேர்ந்தெடு. ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை மாடம் சில பௌத்த கட்டிடக்கூறுகளை கொண்டுள்ளது. இதிமத் உத் தௌலாவுக்கு எழுப்பிய கல்லறையே முழுவதும் வெள்ளை பளிங்கு கற்களால் முகலாயர்களால் கட்டப்பட்ட முதல் கட்டிடம். பாபர் காலத்தில் லாகூரில் பாதுஷாஹி மசூதி கட்டப்பட்டது. ஜும்மா மசூதி, செங்கோட்டை, ஆக்ரா கோட்டை, மோதி மசூதி ஆகியவை ஷாஜகானால் கட்டப்பட்டது. திவானி இ காஸ், திவானி இ அம், புலந்தர் வாசா ஆகியவை அக்பரால் கட்டப்பட்டது. இதுல எது தவறு? என்ன சார் எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்றீங்களா? தவறானது இருக்கு, கண்டுபிடிங்க. வெரி குட், வெரி குட். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 தவறு. பாதுஷாஹி மசூதி வந்து பார்த்தீங்கன்னா லாகூர்ல அவுரங்கசீப் காலத்தில் கட்டியிருப்பாரு. அவுரங்கசீப் காலத்தில் கட்டப்பட்ட ஒரே மசூதின்னு கூட இதை சொல்லுவாங்க. சரியா சார்? 4ல் என்ன தவறுனா ஜும்மா மசூதி, செங்கோட்டை, மோதி மசூதி, தாஜ்மஹால் இதெல்லாம் அவர் கட்டுந்து. ஆனா ஆக்ரா கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் கட்டுந்து இல்லை, அக்பர் கட்டுந்து. திவானி கால், திவானியம், புலந்தர் வாஷா, பதேபூர் சிக்ரி, சலீம் ருஷ்டியோட கல்லறை, ஆக்ரா கோட்டை எல்லாமே அக்பர் கட்டுந்து. ஆக்ரா கோட்டை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போங்க, தாஜ்மஹாலோட அழகா இருக்கும்.
தாஜ்மஹால் ரொம்ப அழகா இருக்கும், அதுக்கு ஈக்குவலான ஆக்ரா கோட்டை ரொம்ப அழகா இருக்கும். ஆக்ரா கோட்டை பக்கத்திலேயே இருக்கும். நீங்க ஆக்ரா கோட்டையில இருந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் தெரியும். சரியா? அடுத்து 31. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. பாரசீக மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதத்திலும் ஐனி அக்பரிலும் பல ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. ஜஹாங்கீர் காலத்தில் உருவப்படத்தை வரைவதும் விலங்குகளை வரைவதும் வளர்ச்சி பெற்றது. தஸ்வன், பசவன் ஆகியோர் ஷாஜகான் அவையை அலங்கரித்த முக்கிய ஓவியர்கள். அவுரங்கசீப் காலத்தில்தான் இந்தியாவில் செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்பட்டன. தான்சேன் என்ற இசைக்கலைஞர் அக்பரால் ஆதரிக்கப்பட்டார். நமக்கு தெரியும், ஓகே ரைட்டு அப்படின்னு வேகமா போடக்கூடாது, பொறுமையா போடணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கேள்வியில் தான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்றதுக்கான சாத்திய கூறுகள் அதிகம். ஒன்னே ஒன்று தப்பு. வெரி குட். தஸ்வன், பசவன் இவங்க பாத்தீங்கன்னா அக்பரோட அவையை அலங்கரித்த முக்கிய ஓவியர்கள், ஷாஜகான் இல்ல. சரியா? அவுரங்கசீப் இசைக்கு எதிரானவர்னு சொல்லுவாங்க, ஆனா அவரோட காலத்தில் தான் செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்பட்டது. தான்சேன், குவாலியரை சேர்ந்த தான்சேன் என்ற இசைக்கலைஞர் 32 பேரோட 35 பேர்த்தோடையோ அவர் அப்படியே அக்பரோட அவையில ஆதரிச்சிருப்பாங்க. இந்த ஜோதா அக்பர்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதுல சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்துக்க மாட்டீங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த அக்பர் கோட்டையில கீழே பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாட்டு பாடுவார், வாஜா எங்கள் காஜா அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல. அதுல இவரை மாதிரி ஒரு ஆளை காட்டுவாங்க. அது அநேகமா தான்சேனா இருக்கலாம். சரிங்களா? மகாவீரரின் போதனைகளை கொண்ட ஆகம சூத்திரங்கள் மொத்தம் எத்தனை நூல்களை கொண்டது? மகாவீரரின் போதனைகளை கொண்ட அகம சூத்திரங்கள் மொத்தம் எத்தனை நூல்களை கொண்டது? வெரி குட். 12 நூல்கள். அதுல 12வது நூல் தொலைந்து போனதா சொல்லப்படுகிறது. சரிங்களா? இந்த ஆசிவீகம், சமணம், பௌத்தம்லாம் ரொம்ப முக்கியங்க. அதுல ஆசிவீகத்தை பத்தி ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. ஆனா ஆசிவீகம் தான் சமணத்தின் தோற்றுவாய்னு சொல்லுவாங்க. ஆசிவீகர்கள் தமிழர்கள். தமிழ்ல ஆசிவீகத்திலிருந்து தோணுன்னு தான் சமணம். சரியா? ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை என்று கூறிய பெர்னியர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாருங்க, 2 பாயிண்ட் இருக்கு. ஐரோப்பாவுக்கு நிகரான பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் மூலாயிர காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா பெர்னியர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? வெரி குட். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. ஜப்தி முறை, வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்வித்தல், கப்பலின் ஒட்டகம், பாரசீக சக்கரம், மண் சப்தார். பொறுமையா யோசிச்சு போடுங்க. பொருந்தாத ஒன்று, இதுல ஒண்ணு பொருந்தல. ஜப்தி முறை, வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்வித்தல், கப்பலின் ஒட்டகம், பாரசீக சக்கரம், மண் சப்தார். இந்த மாதிரி கேள்வி வரும்போது நம்ம எப்படியோ யோசிப்போம். சிம்பிளா யோசிக்கணும். எல்லாமே முகலாயர் காலம். ஓகே ரைட்டு. அப்ப எதுல ஏதோ ஒண்ணு மட்டும் பொருந்தல. என்ன? வெரி குட். ஆப்ஷன் 4 பாரசீக சக்கரம். பாரசீக சக்கரம் அப்படிங்கிறது பாபரோட காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? இந்த ஜப்தி முறை இது அக்பர் டைம், அக்பரு, இதுவும் அக்பரு, இதுவும் அக்பரு, மண் சப்தாரே அக்பர். இது மற்ற 4ம் அக்பரோட காலம், இது மட்டும் பாபரோட காலம். சரியா? மத்திய ஆசியாவின் நுண் ஓவிய கலைஞரான அப்துல் சமத், மீர் சையது அகமது அலி யாருடன் இந்தியா வந்தனர்? மத்திய ஆசியாவின் நுண்கலைஞர்களான அப்துல் சமீத், மீர் சையது அலி யாருடன் இந்தியா வந்தனர்? வெரி குட். பாபர் இல்ல, ஹிமாயூன். ஹிமாயூன் கொஞ்ச நாள் துரத்தி விட்டுறாங்களா அடிச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வருவாரா? திரும்ப வரும்போது இவங்கெல்லாம் அவரோட வருவாங்க. தவறானதை தேர்ந்தெடு. மண் சப்தார் தகுதி ஜார்ஜ் சாவார் என இருவகைப்பட்டது. சாவார் என்பது ஒவ்வொரு மண் சப்தாரும் பெறும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை, மேலும் அது தகுதியை குறிப்பதாகும். ஜாட் என்பது மான் சப்தார் கீழே இருக்கும் குதிரை மற்றும் குதிரை வீரர்களின் எண்ணிக்கை குறிப்பதாகும். திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டது.
தெரியும், நிறைய பேர் ஆப்ஷன் டி போடுவீங்கன்னு தெரியும். ரெண்டு மூணு தான் தவறு. இங்க பாருங்க, அப்படியே உட்டாலக்கடி. ஜாட்டுனாதான் ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை, சவார் அப்படிங்கிறது குதிரையோட எண்ணிக்கை. சரியா? ஜாட், சவார். சரியா? திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் அல்லது சூடு போடும் முறை பின்பற்றிருக்காங்க. அக்பருக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணிருப்பாரு, அமல்படுத்தியிருப்பாரு. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. தமிழர்கள் பொதுவாக திகம்பர பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தனர். களப்பிரர்கள் சமண சமயத்தை ஆதரித்ததாக வரலாற்று சான்றுகள் இல்லை. சித்தனவாசல் குகை கோயிலின் பின்னே தரையில் 17 சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அறிவர் கோயில் என்னும் பெயருடைய சித்தனவாச கோயில் 1958 மத்திய அரசின் தொல்லியல் துறை இதை பாதுகாப்பு துறையின் பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்தது. காஞ்சியில் உள்ள 2 சமண கோயில்களில் ஒன்று சந்திரபிரபா என்னும் பெயரை கொண்ட தீர்த்தங்கரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல சொல்லியிருந்தாங்க, சார் 5 பாயிண்ட்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க, எங்களால் போட முடியல, நானே உங்களுக்கு யோசிச்சு தேடி பிடிச்சி எடுக்கிறேன், உங்களுக்கு என்ன எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறேன்னு சந்தோஷப்படுங்க. சரியா? ஒன்னே ஒன்று தவறு எது? களப்பிரர்கள் சமண சமயத்தை ஆதரித்ததாக வரலாற்று சான்றுகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா களப்பிரர்கள் காலத்துல சமண சமயம் நன்றாக வளர்ந்துருக்கு. திருவள்ளுவரே ஒரு சமணராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கருத்துகள் பொதுவாக சொல்லப்படி. திருக்குறள்லாம் களப்பிரர் காலத்துல உருவாக்கப்பட்டதுதான். களப்பிரர் காலத்துல பக்தி இலக்கியங்களும் வளர்ந்தது, அதே மாதிரி சமண சமயம் வளர்ந்தது. சரியா? சித்தன கோயிலுக்கு இன்னொரு பேர் என்ன? அறிவர் கோயில். புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கு. சரியா? 1958. தவறானதை தேர்ந்தெடு. அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் ஆசிரியர்களை ஆதரித்தனர். வரலாறு முழுவதும் ஆசிரியர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறைகளை சந்திக்க நேர்ந்தது. மௌரியர்கள், குப்தர்கள், குஷானர்கள் ஆகியோர் ஆட்சி காலங்களில் கிராம சமூகத்தினர் ஆசிரியர்கள் மீது சிறப்பு வரிகளை விதித்தனர். ஆசீவிக பிரிவின் தலைவர் கோசலா மன்காலி புத்தா மகாவீரருடன் நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்தார். ஒன்னு தவறு எது? வெரி குட், வெரி குட். இதுதான் தவறு. ஆக்சுவலா பல்லவர்கள், சோழர்கள், இந்த பக்கம் இருக்காங்களா சேரர்கள், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மீது இவங்களோட காலத்துல தான் கிராம சமூகத்தினர் அவங்க மீது சிறப்பு வரியை விதிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆசிரியர்களோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ரொம்ப முற்போக்கான கருத்து. ஒரு கடவுள் கோட்பாடு, கடவுள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆசீவிகத்திலிருந்து பிறந்தது தான் சமணமும் பௌத்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? முகலாய பேரரசின் விளைச்சலின் அடிப்படையில் நிலங்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வரி வசூல் செய்யப்பட்டது? முகலாய பேரரசின் காலத்தில் விளைச்சலின் அடிப்படையில் நிலங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டு வரி வசூல் செய்யப்படும்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எத்திக்ஸ்ல இருக்கும். வெரி குட். 4 பவுச்சு, அப்புறம் வந்து பெய்லி, இந்த மாதிரி 4 பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுல இருக்கும். எனக்கு சரியா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. 4 பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்னங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது, அக்பரின் செயல்பாடுகளை கால வரிசைப்படுத்துக. அக்பரின் செயல்பாடுகளை கால வரிசைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 பிரிவு வந்து பாத்தீங்கன்னா பொலாஜ், திரௌபதி, சச்சார், பான்சார். இப்பதான் ஆகுது. பொலாஜி, திரௌபதி, சச்சார், பான்சார் 4 பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கேள்வி வரலாம். அக்பரின் செயல்பாடுகள்: இபாத் கானாவை நிறுவுதல், தவறுபடா ஆணையை வெளியிடுதல். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தவறுபடா ஆணையை வெளியிட்டவர் யாருன்னு. அடுத்து ஜிஸ்யா வரியை நீக்குதல், மன்சப்தார் முறை அறிமுகம் செய்தல். இது எல்லாமே வருஷம் கொடுத்துருக்காங்க,
எத்திக்ஸ்ல ரொம்ப முக்கியம். மூணு 4 1 2 நிறைய பேர் ஆப்ஷன் சி போட்டிருக்கீங்க. கரெக்ட். ஜிசியா வரியை நீக்குதல் 1564. சரியா? அடுத்து இபாட் கானா வந்து பாத்தீங்கன்னா 75. தவறுபடாய் ஆணை வந்து பாத்தீங்கன்னா 1579. மான்சப்தார் அறிமுகம் வந்து பாத்தீங்கன்னா 1571. ஸோ 3 4 2 1 இல்லை, இது 79 1 2. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு காலவரிசைப்படுத்து. இப்படிதான் கேட்பாங்க, போற மட்டும் கேட்பாங்க, எதை வேண்டாலும் கேட்பாங்க. சரியா? ஸோ அடுத்து பொறுத்துக. வக்கீல், வஜூர், மீர் பாக்ஷி, மீர் சமான், குவாஜி. செவன்த்தில் கொடுத்துருப்பாங்க, 11ல் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. 7த்லையும் எத்திக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி. ஸோ அதுக்கான ஆன்சரை 1 2 3 4 5 இது நல்லா தெளிவாக படிச்சிங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு டிஎன்பிசி தேர்வில் இந்த குப்தர் காலத்தில் அந்த பாக்ஸ் ஐட்டம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மராத்தியர் காலத்தில், அப்புறம் முகலாயர் காலத்தில் இதெல்லாம் கேட்குறாங்க. சரியா? பாமினி. எந்த ஊரில் கிணறு வெட்டும் போது பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தர் சிலை ஒன்று கிடைத்துள்ளது? எந்த ஊர்ல கிணறு வெட்டும் போது பத்மாசனம் உட்கார்ந்திருக்கிறது, அந்த சிலையில் உள்ள அந்த நிலையில் உள்ள அந்த கோலத்தில் உள்ள புத்தர் சிலை கிடைத்தது? தியாகனூர், திருநாட்டியாந்தகுடி, காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம். வெரி குட். திருநாட்டியாங்குடி. அது திருநாட்டியாங்குடி. ஸோ அடுத்து 43வது கேள்வி. கழுகுமலையில் உள்ள சமண குடைவரை கோவில் பாண்டிய அரசன் பராந்தக நெடுஞ்செழியனால் உருவாக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள சமண கோவில்களில் கற்படுக்கைகளில் தலையணை பகுதி காணப்படவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிகவும் உயரமான சிலை திருமலையில் காணப்படுகிறது. மதுரை கீழக்குயில்குடி கிராமத்தில் உள்ள சமண சிற்பங்கள் பராந்தக வீர நாராயண பாண்டிய காலத்தை சேர்ந்தவை. சரியானதை தேர்ந்தெடு. கழுகுமலை கோவில் பராந்தகன் அடிச்சினேன். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற சமண கோயில் அந்த படுக்கையில தலையணை மாதிரி கொஞ்சம் மேடாகுது இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற சமண சிலையிலேயே மிக உயரமான சிலை திருமலையில இருக்கு. மதுரை கீழக்குயில்குடியில சமண சிற்பங்கள் பராந்தக வீர நாராயண பாண்டிய காலத்தை சேர்ந்தவை. வெரி குட். இதுக்கான ஆன்சர் என்ன? வெரி குட். அனைத்தும் சரி. இது அனைத்தும் சரி. முகலாய நிர்வாகத்தின் பிரிவுகளை ஏறு வரிசையில் எழுதுக. முகலாய நிர்வாகத்தின் பிரிவுகளை ஏறு வரிசையில் எழுதுக. தெரியும், நிறைய பேர் குழப்புவீங்க அப்படின்னு தெரியும். இது வந்து பாருங்க இறங்கு வரிசை, இறங்கிட்டே போகுதா? ஏறு வரிசை பாருங்க, ஏறிக்கிட்டே போகுது. முதல்ல கிராமங்கள், பல கிராமங்கள் சேர்ந்தது பர்னாக்கள், பல பர்னாக்கள் சேர்ந்தது சர்க்கார்கள், பல சர்க்கார்கள் சேர்ந்தது சுபாக்கள், சுபாக்கள்னா பேரரசை பிரிச்சிருப்பாங்க. கடைசியா இருக்கதான் பெருசா இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பொறுத்துக. வரி அட்டவணை, வணிக குழு, கடன் பத்திரங்கள், மானியம், நிலவரிக்கு மேலான வரி. இது எல்லாமே தனித்தனி கேள்வியை நான் லைவ்ல கேட்டிருப்பேன். ஒரே பொறுத்துகள் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் உண்டி, பஞ்சாரா, தஸ்தரு, அப்வாப்பு, மதாத்தீமாஸ். உங்களுக்கு கேள்வி எடுக்கிறதா எனக்கு பெரிய இதா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா கேள்வி எடுத்தாலும் சொல்லி போறீங்க பதில். ஸோ வரி அட்டவணைகளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தஸ்தர்னு சொல்லுவாங்க. கடன் பத்திரங்கள் உண்டி என்று அழைக்கப்பட்டது. நாடோடி வணிக குழுக்கள் பஞ்சாரா என்று அழைக்கப்பட்டன.
மானியங்களுக்கு வேறு பார்த்தீங்கன்னா மதாதிமாஸ், அதாவது சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வர்க்கம் இருந்திருக்கு, அது மானியம் கொடுத்துருக்காங்க, அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதாதிமாஸ். நிலவரிக்கு மேலான வரி அப்பாபுன்னு சொல்லுவாங்க, அது ஷரிய சட்டத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் அதை கேன்சல் பண்ணியிருப்பார். ஸோ 3, 2, 1, 5, 4 இது எல்லாமே தனித்தனியாக வரக்கூடிய கேள்விகள், ஆனால் ஒரே பொறுத்துகள் எடுத்துட்டு வந்தாச்சு. சரியா? அடுத்து ஒரு பொறுத்துக வினய பீடகா, சுத்த பீடகா, அபிதம பீடகா, திரிபீடகா. ஸோ 3 அப்படின்னா என்னது? 3 பிரிவுகள். ஸோ 3னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? 3 அப்படின்னா 3ன்னு சொல்லுவோம்ல. ஸோ 3 பிரிவுகள், அப்போ 4க்கு 4. வினய பீடகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? புத்த துறவிகளுக்கான விதிமுறைகள். விதியை மீறிட்டா நம்மளுக்கு வேண பிடிச்சிக்கும் நான் வச்சுங்க. ஸோ 1. சுத்த பீடகாங்கிறது புத்தத்தின் மூல கோட்பாடுகள், அந்த பௌத்தத்தின் மூல கோட்பாடுகள். அபிதம்மம், தம்மம் அப்படின்னாவே நல்லது, நன்மைகள், தர்மம்னு அர்த்தம். ஸோ நன்னெறிகள்னு அர்த்தம். ஸோ 1, 3, 2, 4. வினய பீடகானா என்னது? புத்த துறவிகளுக்கான விதிமுறைகள். விதியை மீறினா வேண பிடிச்சிக்கும். சுத்தம் அப்படின்னாவே பௌத்தனாவே அது சுத்தமாக இருக்கும். தம்மம், அபிதம்மம் அப்படின்னா நன்னெறி, தம்மம்னா தர்மம்னு அர்த்தம். திரிபீடகனா 3 பிரிவுகள். சரியா? ஸோ அடுத்து 47வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. புத்த வம்சா 24 புத்தர்களின் வாழ்க்கையும் செயல்பாடுகளையும் எடுத்துரைக்கிறது. மகாவம்சம் இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறுகிறது. தீபவம்சம் புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வந்ததையும் பேசுகிறது. புத்த சரிதா புத்த கோஷாவால் எழுதப்பட்ட சமஸ்கிருத பாணியிலான நூல். எது தவறு? ஸோ இந்த புத்த சரிதாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புத்த கோஷாவால் எழுதப்பட்டதில்லை, அஸ்வகோஷர் அப்படிங்கிறதால எழுதப்பட்டது. ஸோ தவறான வினை இதுதான். சரியா? அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட புத்த சரிதா. புத்த கோஷாங்கிறவர் வேற புக் எழுதியிருப்பார். சரியா? ஸோ அடுத்த கேள்வி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கேள்வி, இதோட முடியுது. 48 கொஸ்டின் தான் வந்திருக்கு, இன்னும் 2 கொஸ்டின் எடுத்துக்கலாம். சரி, ரைட். பொறுத்துக. கல்பசூத்ரா, நேமிநாதர், பார்சவநாதர், மிலின் பன்கா, மத்த விலாச பிரகடனம். ஸோ மத்த விலாச பிரகடனம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? குடிகாரர்களின் மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அதை எழுதிருந்து மகேந்திரவர்மன், அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? அதை வச்சு போடுறான்னு நினைப்பீங்க. அதனால தான் பாருங்க எல்லாமே கடைசி 5. கல்பசூத்ரா யார் எழுதிருந்து? கல்பசூத்ரா அப்படிங்கிறது பத்ரபாகு. சரியா? நேமிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா 22வது தீர்த்தங்கரர். பார்சவநாதர் வந்து பார்த்தீங்கன்னா 1வது தீர்த்தங்கரர். மிலின் பன்கா அப்படிங்கிறவர் நாகசேனர். பாக்டீரிய அரசனுக்கும் நாகசேனருக்கும் இடையே நடந்த உரையாடலை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? மிலின் பன்கான்னு சொல்லுவாங்க. அதே பாடத்தில் ஆஸ்வீகம் அந்த சமண தத்துவத்திலே இருக்கக்கூடிய ஒரு இது. சரியா? அப்போ 1க்கு கல்கனர் வந்து பார்த்தீங்கன்னா கல்பசூத்ரா அப்படிங்கிறது எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்ரபாகு. இவர் தான் சந்திரகுப்த மௌரியர். சரியா? அவரை வந்து பார்த்தீங்கன்னா சிரவண பகவலாவுக்கு கூட்டிட்டு போனதா சொல்லுவாங்க சமணத்தை பின்பற்றுறதுக்கு. ஸோ நேமிநாதர் 22வது தீர்த்தங்கரர், பார்சவநாதர் 1வது தீர்த்தங்கரர். ஸோ 4, 3, 1, 5. ஸோ கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. நம்ம நிறைய கேள்வி, ரொம்ப ட்விஸ்டான கேள்விலாம் நிறைய பார்த்துட்டோம்.
சரியா? இதில் நீங்கள் ஆல்ரெடி லைவில் அட்டன் பண்ணாத கொஞ்சம் மிஸ் ஆன கேள்வி தான் தேடி பிடிச்சி எடுத்திருப்பேன். ஸோ இந்த லைவ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.